அன்று சுப்பையா முதன்முறையாக நகரத்துக்கு வந்தார். ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியரான அவர் கிராமத்து வாழ்க்கையிலேயே பழகிப்போனவர். நகரத்தில் வசித்து வந்த தனது மகள் குடும்பத்தை பார்த்துவிட்டு திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர் இந்த நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருந்தார். நகரின் முக்கிய ரயில்வே நிலையத்தில் தன்னை வந்து சந்திக்குமாறு மகளுக்கு முன்பே கடிதம் எழுதியிருந்தார் சுப்பையா. ஆனால் அந்தக் கடிதம் அவளுக்குச் சென்று சேரவில்லை என்ற கசப்பான உண்மை அவருக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. ஒரு வழியாக அந்த பெரிய ரயில் மெதுவாக அந்த பரபரப்பான நகர ஸ்டேஷனில் வந்து நின்றது. அதிகாலை ரயில்வே நிலையத்தில் ரயிலிலிருந்து இறங்கிய சுப்பையா சுற்றிலும் திகைப்போடு பார்த்தார். அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதிக் கொண்டிருந்தது. எல்லாரும் ஏதோ ஒரு அவசரத்தில் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். மகளையோ மருமகனையோ எங்கும் காண முடியவில்லை. சிறிது நேரம் ஆவலோடு காத்திருந்தும் யாரும் வராததால் சுப்பையாவின் மனதில் லேசான கலக்கம் ஏற்பட்டது. அவர் தனது சட்டைப்பையில் பத்திரமாக வைத்திருந்த மகளின் முகவரி எழுதப்பட்ட காகிதத்தை கைகூப்பியபடி எடுத்தார். அருகில் நின்ற ஒரு வழிப்போக்கரிடம் சென்று மெதுவாக விசாரிக்கத் தொடங்கினார். ஐயா, வணக்கம். நான் இந்த ஊருக்கு புதுசுங்க. இந்த முகவரிக்கு போகணும். இங்கிருந்து இந்த முகவரிக்கு போக எந்த பஸ் போகுங்கய்யா? ஓ, இந்த இடமா? இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட பஸ் போகுமே, அந்த பஸ்ஸோட நம்பர் இதுதான். இதோ இந்த அடுத்த பஸ் ஸ்டாப்ல போய் நில்லுங்க. அங்க அந்த பஸ் கண்டிப்பா நிக்கும். மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. சுப்பையா கைகளில் இருந்த கனமான சூட்கேஸையும் மற்ற பைகளையும் தூக்கிக் கொண்டு மெதுவாக அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு நடந்து சென்றார். அங்கே பஸ்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருந்தன. ஆனால் எல்லா பஸ்களிலும் மக்கள் கூட்டம் அப்படியே நிரம்பி வழிந்தது. கால் வைக்கக்கூட இடமில்லாத நிலை. ஒரு பஸ் வந்தவுடன் சுப்பையா ஏறிவிடலாம் என்று முயன்றார். ஆனால் கைகளில் சுமையோடு இருந்ததாலும் நகரத்து வேகம் பழகாததாலும் தள்ளுமுள்ளில் 3-4 முறை முயன்றும் அவரால் பஸ்ஸில் ஏறவே முடியவில்லை. மக்கள் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டு பஸ்ஸில் ஏறிக்கொண்டிருந்த காட்சி அவரை மிரளச் செய்தது. வயதான அவர் சோர்வடைந்து ஓரமாக நடந்து வந்து கையில் இருந்த பொருட்களை பத்திரமாக கீழே வைத்தார். களைப்பார நெற்றியைத் துடைத்தவர் அப்போது திடீரென்று சட்டைப்பையை தட்டிப் பார்த்தார். அடுத்த கணமே அவரது முகம் அப்படியே பதறியது. கண்கள் கலங்கின. அவரது பணப்பை அங்கே காணவில்லை. அவரிடம் வேறு பணம் எதுவும் இல்லை. நகரத்தில் இப்படிப்பட்ட திருட்டுகள் அதிகம் நடக்கும் என்று ஊரில் பலர் பேச கேட்டிருந்தது. சட்டென்று நினைவுக்கு வந்தது. ஐயோ, இப்ப என்ன செய்வேன்? கையில் இருந்த பணப்பை திருடு போயிடுச்சே. பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க கூட காசு இல்லையே. யாரிடமாவது போய் உதவி எப்படி கேட்பது? பஸ்ஸுக்கு பணம் கேட்பது எப்படி என்று அவரது மனம் தடுமாறியது. ஒரு நல்ல ஆசிரியராக வாழ்ந்த அவருக்கு யாரிடமும் கையேந்த வெட்கமாகவும் அவமானமாகவும் இருந்தது. செய்வதறியாது திகைத்துப் போய் அந்த பஸ் ஸ்டாப் ஓரமாகவே நின்று கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கார் வந்து அவர் முன்னால் நின்றது. அதிலிருந்து நன்றாக கோட்டு சூட்டு அணிந்த ஒரு பெரிய செல்வந்தர் போன்ற மனிதர் இறங்கினார். அவர் நேராக சுப்பையாவின் அருகில் வந்தார். ஐயா வணக்கம். எங்க போக வேண்டும்? ரொம்ப நேரமா இங்கே நிக்கிறீங்க போல. வேண்டுமானால் என் காரில் ஏறுங்கள். உங்களை நான் கொண்டு போய் விடுகிறேன். சுப்பையா பயத்துடனும் குழப்பத்துடனும் அவரை பார்த்தார். முகம் தெரியாத நபர் காரில் கூப்பிடுகிறாரே என்று தயங்கினார். என்ன சார், என்னை பார்த்தா அடையாளம் தெரியவில்லையா? நல்லா உத்து பாருங்க சார். தம்பி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையேப்பா. சார், நான் உங்க பழைய மாணவன் ரவீந்திரன். பள்ளியில் எனக்கு கணக்கு பாடம் சரியாவே வராது. நீங்க தான் வகுப்பு முடிந்த பிறகும் எனக்காக பிரத்யேகமாக உட்கார்ந்து ரொம்ப அன்போடு எனக்கு கணக்கு கற்றுக் கொடுத்தீங்க. நினைவு இருக்கிறதா சார்? அடட, ரவீந்திரனா இது? இவ்வளவு பெருசா மாறிட்டியாப்பா. ஆச்சரியமா இருக்கு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா. சுப்பையா தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட கையோடு தனக்கு நடந்த அத்தனை கசப்பான சம்பவங்களையும் பணப்பை காணாமல் போனதையும் ரவீந்திரனிடம் சொன்னார். ரவீந்திரன் உடனே வருத்தப்பட்டு அவரது கைகளை தாங்கிப் பிடித்து அன்போடு காரில் ஏற்றிக்கொண்டு மகள் வீட்டை நோக்கி புறப்பட்டார். வழியில் ரவீந்திரன் தனது முகத்தில் இருந்த புன்னகையை இழந்து மிகுந்த சோகத்துடன் ஒரு விஷயத்தை பேசத் தொடங்கினான். சார், உங்களுக்கு இன்னைக்கு உதவி செய்ய எனக்கு கொடுத்து வச்சிருக்கு.
ஆனா என் குடும்பத்துல ஒரு பெரிய சோகம் சார். என் ஒரே மகன் அஜய் நான் கோபத்துல கண்டிச்சதுக்காக கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஓடிட்டான் சார். அவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற வழியில்தான் உங்களை நான் பார்த்தேன் சார். தம்பி, கவலைப்படாதேப்பா, நல்லதே நடக்கும். நீ எனக்கு செஞ்ச இந்த உதவி வீண் போகாது. உன் மகனை பத்தின நல்ல செய்தி உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். பேசிக்கொண்டே மகள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தனர். ஆனால் அங்கே பெரிய ஏமாற்றம் காத்திருந்தது. வீடு பூட்டியிருந்தது. அவர்கள் அக்கம்பக்கத்தில் விசாரித்ததில் அவர்கள் அருகிலுள்ள ஒரு பெரிய கோவிலுக்குச் சென்றிருப்பதாகவும் நாளைதான் வீடு திரும்புவார்கள் என்றும் தெரிந்தது. ரவீந்திரனுக்கு தனது மதிப்பிற்குரிய ஆசிரியரை அங்கே தனியாக பூட்டிய வீட்டு வாசலில் விட்டுச் செல்ல மனம் வரவில்லை. காரை உடனே அந்த கோவிலை நோக்கி ஓட்டினான். கோவிலை அடைந்ததும் அங்கே ஒரு பெரிய மரநிழலில் சுப்பையாவின் மகள் குடும்பத்துடன் அமர்ந்திருப்பது தெரிந்தது. சுப்பையாவும் ரவீந்திரனும் அவர்கள் அருகில் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு பேரதிசயம் காத்திருந்தது. எல்லாரும் ஆச்சரியத்தில் உறைந்து போனார்கள். அங்கே அவர்களுடன் ரவீந்திரன் தேடிக் கொண்டிருந்த அவனது மகன் அஜய் அங்கே உட்கார்ந்து மிகவும் சகஜமாக வேர்க்கடலை சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அஜய், மகனே, இங்க என்னடா பண்ற? உன்னை தேடி எவ்வளோ இடத்துல தேடுறேன்னு தெரியுமா? அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? உங்ககிட்ட இருந்து எந்த கடிதமும் வராததால நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம் அப்பா. அப்புறம் இந்த பையன் இவன் வீட்டை விட்டு வெளியேறி அழுதுகிட்டே கோவிலுக்கு வந்தான்பா. நாங்க தான் இவனை பார்த்து விசாரிச்சு சாப்பாடு கொடுத்து புத்திமதி கூறி உட்கார வச்சிருக்கோம். நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கேம்மா. நீ கோவிலுக்கு வந்ததுலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கும்மா. தம்பி அஜய், இங்கே பார். பெற்றோர் உன்னை கண்டிப்பது உன் நன்மைக்காக மட்டும்தான். அவர்கள் உனக்கு செய்த நன்மைகளை, அன்பை ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. இதோ பார், உன் அப்பா அன்று நான் செய்த ஒரு சிறு நன்மையை, கல்வியை மறக்காமல் இன்று எனக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து உதவினார். அதன் பயனாகத்தான் நாமெல்லாம் இன்று இந்த இறைவனின் சன்னதியில் ஒன்றாக சேர்ந்தோம். ஆகவே வாழ்க்கையில் எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் தம்பி. நன்றி மறவேல். அந்த சுப்பையாவின் வார்த்தைகள் அஜயின் மனதை மாற்றியது. அவன் தன் தவற்றை உணர்ந்து தந்தையை கட்டியணைத்துக் கொண்டான். ரவீந்திரனின் கண்கள் நன்றியுணர்வோடு சுப்பையாவை பார்த்தன. அனைவரும் மனநிறைவுடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு ஒன்றாக ரவீந்திரனின் காரில் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினர். ஆமாம் நண்பர்களே, நன்றி மறவேல் என்ற ஆத்திச்சூடியின்படி ஒருவர் நமக்கு செய்த உதவியை நாம் எப்போதும் மறக்கக்கூடாது. நாம் செய்யும் நன்மைகள் ஒருபோதும் வீண் போகாது. அது ஏதோ ஒரு வடிவில், ஏதோ ஒரு நாளில் நமக்கே நன்மையாக வந்து சேரும். ஆகவே நண்பர்களே, அன்போடு இருப்போம், நன்றியோடு வாழ்வோம். Welcome to the Ara School.